வணக்கம். செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? வெல்த் மேனேஜ்மெண்ட். சரி, இதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள், அதுல பொருட்செல்வம், அது எப்படி சேர்க்கணும் எப்படி சேர்க்க கூடாது அப்படின்னு முடிச்சு அதுல உள்ள திருக்குறளுக்கான ரிவிஷன் பார்த்தாச்சு இல்லையா? சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மொத்தம் எத்தனை திருக்குறள் நம்ம அதுல படிச்சோம்? 6 திருக்குறள் இல்லையா? நம்ம திருவள்ளுவத்தை எப்படி பொருட்செல்வத்தை சேர்க்கணும், எப்படி சேர்க்க கூடாது, சரிங்களா? தப்பான வழியில சேர்த்தா என்ன ஆகும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? சரி, இதையும் தாண்டி உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும். இந்த பொருட்செல்வத்தை சேர்க்கறத பத்தி உங்களுக்கு, அதாவது இந்த பணத்தை சேர்க்கறத பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்டு அனுப்ப போறீங்க, சரிங்களா? ஆன்ட்டி திருவள்ளுவர் தாத்தா கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆன்சர் சொல்ல போறேன், சரிங்களா? அதனால நீங்க இந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க கேள்வி கேட்க போறீங்க, ஆன்ட்டி தான் அதுக்கு அதாவது நம்ம திருவள்ளுவர் தாத்தா உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல போறார், சரிங்களா? சூப்பர் டூப்பரா உங்களுக்குள்ள சந்தேகங்களை கேள்வியா கேட்டு அனுப்புங்க. 4, 5 இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு அனுப்புங்க. 4 கேள்வி 5 கேள்வி, சரிங்களா? உங்களுக்கு மினிமம் 4 கேள்வியாவது நீங்க கேட்கணும், சரிங்களா? மினிமம் 4 கேள்வியாவது இருக்கணும். உங்க சந்தேகங்களை கேள்வியா கேட்டு அனுப்புங்க. கண்டிப்பா செல்லக்குட்டீஸ், கேள்வி கேட்டாதான் நமக்குள்ள சந்தேகங்கள் கிளியர் ஆகி நம்ம நல்லா புரிஞ்சு ஒரு விஷயத்த படிக்க முடியும், சரிங்களா? இதுதான் அன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.